வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஈவில் டெட் பர்ன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த மகன் இறந்து போயிடுறான். அந்த மகன் வந்துட்டு அந்த குடும்பத்தை என்னென்னலாம் பண்ணுறான் பேயா வந்து அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தினுடைய பிளாட்டு. ஆக்சுவலாக இதுதான் பிளாட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது என்ன பிளாட்டுன்னு எனக்கு கரும புரியவே இல்லைங்க இந்த படம். ஏன்னா வந்துட்டு இந்த படத்தில் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லா யூடியூபர்ஸுமே சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த படத்துக்கே போயிருந்தேன். ஆனால் இந்த படம் படமாக பார்க்குறப்போ ஒரு சூரமொக்க படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இந்த படத்தில் கதை பிளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது. வெறும் வைலன்ஸ் அண்ட் அருவருப்பான காட்சிகளை மட்டுமே நிரப்பி வச்சுருக்கானுங்க இந்த ஈவில் டெட் திரைப்படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஸ்பாய்லர் தான், ஸ்பாய்லர் அலர்ட்டு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் செத்து போயிடுறான், அவன் பேயாக வரான், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அழிக்கணும்னு நினைக்கிறான். அவன் ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு ஒரு ரீசனே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஒரு கத்தியை தேடி வரான். அவன் ஏன் அந்த கத்தியை தேடி வரான் அதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை, சும்மா தேடி வரான். அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் வந்து அந்த கத்தியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்ககிட்ட அந்த பேய்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாவ அதுவும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கதை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அவன் வரான், எதுக்காக வரான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல. அவன் சும்மா வரான், இவன் கத்தியை கொடுக்க மாட்டேங்கிறா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா? அந்த கத்தி அவன் கையில் கிடச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும், இல்லை பெருசாக ஏதாவது ஒரு ஆபத்து, உலகத்துக்கே ஆபத்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல. எதுவுமே இல்லைங்க. சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை தேடி வரான், இவன் கொடுக்க மாட்டேன். என்ன லாஜிக்கு, என்ன கருமனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்கிரிப்டாக இந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டே ஆகலை. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு சொல்லாமல் அந்த விஷயம் மட்டும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டினா அது எப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இந்த படம் ஏன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, இந்த படம் முழுக்க முழுக்க வைலன்ஸ் லவ்வர்ஸ்க்கான ஒரு படங்க. இந்த படத்தில் வந்துட்டு இந்த சா, ஃபைனல் டெஸ்டினேஷனு, அதுக்கப்புறம் ராங் டர்ன், இதெல்லாம் எப்படி ரொம்ப கொடூரமாகவும் அருவருப்பான காட்சிகள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் கொடூரமாக சாவறது, அருவருப்பான காட்சிகள் இதெல்லாத்தையுமே போட்டு நப்பி வச்சுருக்கானுங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ஆளுங்க வந்து ஆஹா வேறு லெவலில் இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கிளியராக புரியுது. ஆனால் இது மட்டும் ஒரு படம் நல்லா இருக்கிறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி சீன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அந்த கொலை பண்ணுற சீன் செம்மையாக இருந்துச்சுப்பா, அந்த அருவருப்பான ஒரு கிஸ் சீன் இருக்கும், அந்த சீன்லாம் செம்மையாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீன் நல்லா இருக்குன்னு தான் நம்ம இந்த திரைப்படத்தில் சொல்ல முடியுமே தவிர, ஒட்டுமொத்த படமாக வச்சு பார்த்தா ஒரு காட்டு மொக்க படமாக தான் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது ஒரு பேய் படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சீனில் கூட நம்மளை பயமுறுத்தவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வெறும் அருவருப்பாக ஃபீல் பண்ண வச்சாங்க. அந்த கொலைகளெல்லாம் பார்க்குற கொடூரமாக பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதானே தவிர ஒரு சீனில் கூட பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. அதாவது போன மாதம் அப்சஷன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் கூட 4-5 இடத்துல ஜம்ப் ஸ்கேர்லாம் போட்டு டப்புன்னு நம்மளை அப்படியே பயமுறுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி காட்சிகள் அந்த படத்தில் இருந்துச்சு. அந்த மாதிரி கூட ஒரு ஜம்ப் ஸ்கேர் சீன் கூட இந்த ஈவில் டெட் பர்ன் திரைப்படத்தில் இல்லை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படியே சில மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி தான் வந்துட்டு இந்த திரைப்படம் இருக்கும். அதுக்கப்புறம் கேரக்டர் டிசைனிங் அது வேணால் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு கேரக்டரையுமே கரெக்டாக எழுதியிருந்தாங்க, கரெக்டாக அவங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லா கேரக்டருமே நம்ம மனசில் நிற்கும். அதாவது அந்த ஃபேமிலியில் மொத்தம் 7 கேரக்டர்ஸ், அந்த 7 கேரக்டர்ஸுமே வந்துட்டு சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு. பட் ஏன் ஸ்டோரியில் மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. ஸ்டோரியிலையும் இது இவன் பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு அதுதான் காரணம், இதனால தான் அவன் பண்ணுறான், இதனால தான் அவன் அந்த கத்தியை கொடுக்க மாட்டேங்கிறான், இதனால தான் அவங்க அப்பாவுக்கு பேய் பிடிச்சது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன்ஸாக வச்சு அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா தரமான படமாக வந்திருக்கும். ஆனால் அந்த ரீசன்ஸே இல்லாத காரணத்தினால சப்புன்னு இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் லேக் ஆச்சா ப்ரோ, போர் அடிச்சுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட இல்லை டியூரேஷனு. ஆனாலுமே மரண லேக் ஆகும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தால் தானே நம்மளால் உன்னிப்பாக உட்காந்து கவனிக்க முடியும். அதாவது கதை இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை நோக்கி போகணும். கதையே அந்த படத்தில் இல்லையே. ஒரு அரை மணி நேரம் ஏதோ சொல்ல வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரை மணி நேரம் தாண்டி எதுவுமே சொல்லணும்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடல. அப்படி தான் போர் அடிச்சுது. அதுக்கப்புறம் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன கொஞ்சம் ஜம்ப் ஸ்கேர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு அந்த இடத்துலலாம் பக்குன்னு ஏதோ ஒரு மியூசிக் போட்டு விட்டுருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை மரல விட்டுருக்கலாம். ஆனால் அப்படிலாம் பண்ணல. வெறும் கொடூரத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கதையும் கோட்டை விட்டாச்சு, ஜம்ப் ஸ்கேர்ஸ்லையும் கோட்டை விட்டாச்சு. சரி, ஓகே நண்பர்களே, மற்ற ரிவ்யூவர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப என்னோட ரிவ்யூ மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு திரைப்படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் என்னன்னா 5/10. ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.